தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிங்கப்பூர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் இந்த பூமியிலே ஒரு வல்லமையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால், வல்லமையுள்ளவர்களாக திகழ வேண்டும் என்றால், நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு அக்கினி அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. நாம் பெற்ற இந்த அக்கினி அபிஷேகம் நாம் எழுந்து பிரகாசிக்க எப்பொழுதும் பற்றி எரியக்கூடியவர்களாய் மாறுவதற்கு அந்த அக்கினி அபிஷேகம் மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் வேதவசனம் என்ன சொல்கிறது? மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். யோவான் ஸ்நானம் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பாருங்க, அந்த வல்லமையுள்ளவர் பரிசுத்த ஆவியினாலும் அதே போல அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் இயேசுவுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? அபிஷேகம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஞானஸ்நானத்தை என்ன அவர் கொடுக்கிறார், அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா! அதனால்தான் இந்த பூமியிலே சட்டமும் சமுதாயமும் மாற்ற முடியாதவர்களை பரிசுத்த ஆவியானவர் நீதியுள்ளவராய், நீதி நிறைந்தவராய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். இந்த பூமியிலே நீதி நிறைந்தவராய் வாழுவதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய தங்களுடைய சரித்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே தேவனாலே நடத்தப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீதி நிறைந்தவர்கள். அவர்கள் இந்த பூமியிலே மற்ற மனிதர்களுடைய ஆலோசனையினால் அல்ல, சட்டத்தினாலோ அல்ல, சமுதாயத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே, அந்த ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் பூமியிலே நீதி நிறைந்தவர்களாய் இந்த பூமியிலே அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு வாழ்க்கையாக, வெளிச்சமாக, இருள் நிறைந்த இந்த பூமியிலே வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக பிள்ளைகள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். பார்த்தீங்கன்னாக்கா லூக்கா 12:29 இயேசு என்ன சொன்னார்? லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா! லூக்கா 12வது அதிகாரம் 49 அக்கினி என்றால் பூமியிலே தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அக்கினி அபிஷேகம் அதை போட்டு அதை இப்பொழுதே பற்றி எரிகின்ற பொழுது அக்கினி என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அக்கினி என்ன செய்கிறது? பதர்களை சுட்டெரித்து கூடியதாக இருக்கிறது. அக்கினி என்ன செய்கிறது? புடமிட்டு, ஏன்னா அது பொன்னை பளிச்சென்று விளங்கும்படியாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால் தான் கடந்த தொடர்கள் கூட பார்த்தோம். ஏன் நமக்கு அக்கினி அபிஷேகம் அவசியம்? ஏன் அக்கினியால் நிரப்பப்பட வேண்டும்? ஏன் இந்த பரிசுத்தாவினுடைய அக்கினி அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது என்றால், ஒரு சுட்டெரிப்பின் அக்கினி. ஹல்லேலூயா! நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவ வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத காம விகாரங்கள், விக்கிராராத எல்லாவற்றையும் விட்டு நாம் வைராக்கியம், கோபம், கசப்பு, ஆவிக்குரிய கனிகள் கொடுக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சுட்டெரிக்கும் அக்கினி அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அக்கினி அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் இந்த சுட்டெரிக்கக்கூடிய எல்லாவற்றையும், ஏன்னா தேவையில்லாத காரியங்களை எல்லாம் இது என்ன செய்கிறது? சுட்டெரித்து விடக்கூடியதாக இருக்கிறது. குப்பைகளை நம்ம என்ன செய்கிறோம்? அதை எரித்து விடுகிறோம் சாம்பலாக்கி. அப்போ அந்த சிட்டி, வீடு எல்லாம் என்ன செய்கிறது? குப்பைகளை வெளியே கொளுத்துகின்ற பொழுது அது சுத்தமாக கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஒன்று சுட்டெரிப்பின் அக்கினி. இந்த அக்கினியை எல்லாவற்றையும் சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதை என்ன சுட்டெரிக்கக்கூடியதாக இருக்கிறது தேவையில்லாத காரியங்களை. இரண்டாவதாக சுத்திகரிப்பின் அக்கினி. புரியுங்களா?
சுத்திகரிப்பின் அக்கியை பார்க்கின்ற பொழுது அங்கே ஏசாயா 6வது அதிகாரம் வசனம் 6-7 பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியை ஒரு வல்லமையுள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றுவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்? நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொன்ன பொழுது ஒரு தேவதூதன் என்ன செய்தான்? நெருப்பு தழலை அக்கினி எடுத்து கொண்டு வந்து அவன் வாயை தொட்டான். ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசி அவன் வாயில சொல்லக்கூடிய காரியங்கள் தான் தனி மனிதனை சீர்படுத்தும், தேசத்தை சீர்படுத்தும், ஜனங்களை கர்த்தரண்டை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி அவன் செயல்படுவதற்கு முன்பதாக அவன் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று சொன்னானே, அந்த உதட்டை நெருப்பு தழலை எடுத்து கொண்டு வந்து தேவதூதன் தொட்டான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவனுடைய அக்கிரமங்கள் நீங்கி பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியானது என்று பார்க்கிறோம். அக்கினி என்ன செய்யப்பட்டது? அவனை சுத்திகரித்தது. ஹல்லேலூயா. ஒன்று சுட்டெரித்தது, இரண்டாவது அவனை ஒரு நீதி நிறைந்தவனாய், ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் மாற்றியது இந்த அக்கினி. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்கினிக்கு அடுத்த முக்கிய சுபாவம் என்பதனாக அது பாத்தீங்கன்னா, சங்கு சுடப்படுகின்ற பொழுதுதான் அது வெண்மை நிறமாக மாறுகிறது. சங்கு எடுத்துக்கொண்டா அந்த சங்க சுட்டாத்தான் அது வெண்மை நிறமாக மாறுகிறது. சிப்பிகளை சுடுகின்ற பொழுது அது சுண்ணாம்பாக மாறுகிறது. அதே போல பொன்னை புடம்படி சுத்திகரிக்கின்ற பொழுதுதான் அது பசும் பொன்னாக மின்னக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக சென்று வருகின்ற பொழுதுதான் சுத்திகரிப்பு. அது அக்கினி கடினமானதான், அதுக்குள்ள சென்று வருகின்ற பொழுது அதனுடைய ரிசல்ட் என்னவென்றால் அது விலை மதிக்க முடியாததாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளமாகி இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவராக மாறுகிறார். உங்களை கரைதிரையற்றவர்களாய், கர்த்தருக்கு புரோஜனம் உள்ளவராய், ஆண்டவருக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாய், இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் நீங்கள் ஆண்டவர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவி வருகின்ற பொழுதுதான் இச்சை நிறைந்த கண்களில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை ஆண்டவர் மாற்றி பரிசுத்தமான கண்களாக ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல அருவருப்பான உங்க வாழ்க்கையை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இந்த பரிசுத்த ஆவியான வருகின்ற பொழுது, உங்களுடைய உள்ளமாகிய இந்த சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான வருகின்ற பொழுது உங்களுடைய அசுத்தமான ஒரு வாழ்க்கை தூய்மையான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அதே போல இந்த பூமியிலே சட்டமும் சமுதாயமும் ஒரு மனிதனை மாற்ற முடியாதுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீதி நிறைந்தவராய் ஒரு மனிதனை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சட்டமும் சமுதாயம் மாற்றினா, சிங்கப்பூர் தேசத்தில் அநேகர் சிறைச்சாலைக்கு போவாங்க. ட்ரக்ஸ் இதில் போயிட்டு திரும்பி வெளியே வரும்போது சிறைச்சாலையில் அவரை வரவேற்பதற்கு பல நண்பர்கள் காத்திருப்பாங்க. வெளியே வந்துட்டு மீண்டுமாக அந்த ட்ரக்ஸுக்குள்ளாக போவாங்க, போதைப் பொருளுக்குள்ளாக சிறைச்சாலைக்கு. இப்படியாக 5 முறை 10 முறை சென்று கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு நான் சிறைச்சாலை ஊழியம் செய்திருக்கிறேன். அங்கே அவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை, கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அநேகர் என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறாங்க. ஒப்பு கொடுத்து அவங்க வெளியே வந்த உடனே அவர்கள் நாங்கள் ஃபாலோ அப் செய்கிறோம், குளோஸாக ஃபாலோ அப் அவர்கள் செய்து அவர்களுக்கு ஜெபம் செய்கிறோம், ஆலயத்துக்கு வர சொல்கிறோம். வருகின்ற பொழுது அவர் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள் இருக்கின்ற பொழுது பழைய வாழ்க்கை, அந்த சட்டம் மாற்ற முடியாத, அந்த சமுதாயம் மாற்ற முடியாத அந்த மனிதனை இந்த பரிசுத்த ஆவியானவர் மாற்றி அநேகர் தொழில் செய்கிறாங்க. அநேகர் பெரிய கம்பெனிகளை நிர்வகித்து கம்பெனி முதலாளிகளாக மாறி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில இருள் நீங்கி வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. குடும்பமும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. காரணம், ஒரு அசுத்த மனிதனை இந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவனாக மாற்றுகிறார். காரணம், இந்த பரிசுத்த அக்கினியினுடைய சுத்திகரிப்பின் வல்லமை இது செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தொழிற்சாலையில நன்றாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஃபேக்டரியில போதுமான அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியல, உற்பத்தி குறைய ஆரம்பித்தது.
உடனே அந்த சிஇஓ, அந்த கம்பெனியினுடைய சிஇஓ என்ன செய்தாரு, தொழிற்சாலையில ஏன் ப்ரொடெக்ஷன் குறைவாகி விட்டது திடீரென்று பார்த்து அவங்க டெக்னீஷியன்ஸ், நிறைய வல்லுநர்களை, ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வரவழைத்து அதை ஆராய்ந்து பார்த்து பொழுது அங்கே அந்த ஸ்டீம் உருவாக்கக்கூடிய அந்த என்ஜின்ஸ் என்ன செய்து பழுதாயிருந்தது. அதெல்லாம் சரிப்படுத்தி அவர்கள் இப்பொழுது அந்த நீராவி நன்றாக அந்த சூட்டை, அந்த நீராவி மூலம் சூட்டை அதிகரித்த பொழுது இப்பொழுது அது அதிகமான ஸ்டீமை கொடுக்க ஆரம்பித்து மீண்டுமாக அவருடைய தொழிற்சாலையுடைய அந்த ப்ரொடெக்ஷன் அதிகமாக உற்பத்தி பெருகிவிட்டதாம். காரணம், அந்த ஸ்டீம் சூடாக்கி ஸ்டீமை கொடுக்கக்கூடிய அந்த அக்கினி குறைந்ததினாலே கம்பெனியினுடைய ப்ரொடெக்ஷன் உற்பத்தி குறைந்தது. இப்பொழுது மிஷினை சரி செய்து அக்கினியை அதிகமாக உருவாக்கக்கூடிய அந்த காரியங்களை செய்தார்கள். நீராவி அதிகமாக வந்தது. அதன் மூலமாக தொழிற்சாலையினுடைய உற்பத்தி பெருகியது, சம்பளம் பெருகியது, போனஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். முதலாளிக்கு நல்ல வருமானம் உண்டானதாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சரீரம், குடும்ப இந்த காரியத்தில், ஏன் இந்த தொழிற்சாலை போல இந்த காரியத்தில் எங்கே பழுது ஏற்பட்டிருக்கிறது, எங்கே மகிழ்ச்சி குறைந்து இருக்கிறது, எங்கே ஆவிக்குரிய கனிகள் இல்லை, எங்கே கவலைகள், கண்ணீர்கள், அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தி இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும், பொருளாதாரம் பெருகும். நீங்க பரத்துக்குரியவர்களாய், வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தால் நீங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்க முடியும். அதற்கு செய்ய வேண்டியது இந்த சிறிய ஜெபம் தான். இந்த சால்வேஷன் பிரேயர், ரட்சிப்பின் ஜெபத்தை என்னோடு கூட நீங்க செய்தீங்கன்னா நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்க அக்கினி ஜுவாலையாக மாற முடியும். என்னோடு கூட இந்த ஜெபத்தை தொடர்ந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். நீர்தான் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர்தான் என் இரட்சகர், நான் உம்மை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாயில அறிக்கையிடுகின்ற பொழுது தேவனுடைய பிள்ளையாய் மாறுறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை விசுவாசிக்கின்ற பொழுதே உங்க பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே சிந்த ரத்தத்தின் மூலமாய் மீண்டுமாய் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகின்ற பொழுது இந்த பாவ சுபாவமே மீண்டும் பாவம் செய்யாதபடி பாவ சுபாவத்தையே அவர் சுட்டரித்து போடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த அக்கினி எப்பொழுதும் உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தோல்வியின் வாழ்வை யார் விரும்புவது கிடையாது. வல்லமை உள்ளவர்களாய், வெற்றியுள்ளவர்களாய், ஜெயமுள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும். ஒவ்வொருடைய விருப்பமும் வாஞ்சியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்க இல்லத்திலே, இன்றைக்கு உங்க சபையிலே இந்த சுத்திகரிப்பின் அக்கினி அவசியமாய் இருக்கிறது. சுத்திகரிப்பின் அக்கினிக்குள்ளாக யார் யார் கடந்து செல்கிறார்களோ கர்த்தர் அவர்களை புடமிட்டு நல்லாக பசும்பொன்னை போல மின்னும்படியாய் வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களுடைய ஊழியங்களாக இருந்தாலும், குடும்பமும் தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த சுத்திகரிப்பின் அக்கினிக்குள்ளாக நீங்க கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, மலை மேல் உள்ள பட்டணம், வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பட்டணமாக, கலங்கரை விளக்கமாக, லைட் ஹவுஸாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனாலே அங்கே இருள் இல்லை, தோல்வி இல்லை, ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு முன்பதாக கர்த்தர் அவருடைய நாவை சுத்திகரிக்க வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் பாருங்க, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அரசனாயிருந்த அபிஷேகம் பெற்றப்பட்ட ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த விபச்சாரம் என்ற அந்த காரியத்தில் அவன் சுத்திகரிக்கப்படாதனால்தான் அவன் பார்த்தீங்கன்னா உரியாவின் மனைவி என்ன செய்தானாக்கா, அவன் விபச்சாரம் செய்தான், உரியாவை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். காரணம், அவன் விபச்சாரத்தின் ஆவிக்கு தன்னை சுத்திகரிக்காமல் சென்றதுனாலதான். ஹல்லேலூயா. சிம்சோன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே அந்த விபச்சாரத்தின் ஆவி கிரியை செய்தது, தன்னை சுத்திகரிப்புக்குள்ளாக அவன் ஒப்புக் கொடுக்காதனாலே அவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்தது என்றும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நாவை சுத்திகரிப்பின் ஆவிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். நாவின் குரலை தேவதூதர்கள் தொட்டார்கள். அப்பொழுது அவன் அசுத்த
அவளை மாறியது. அவன் நீதியுள்ள ஒரு பரிசுத்தவானாக கர்த்தர் மாற்றி தேசங்களுக்கு, அவன் பெரிய தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடியவனாக மாறினான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் விரும்புறீங்களா? கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உச்சந்தலும் உள்ளங்கால் வரை என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, என் கண்களை சுத்திகரியும், என் வாயை சுத்திகரியும், என் கைகளை சுத்திகரியும், என்னுடைய கால்களை சுத்திகரியும் என்று சொல்லி உங்களுடைய அவயங்களை பரிசுத்த பலியாக ஜீவ பலிபீடத்தில் வைக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஒரு பரிசுத்தவானாய், கரைதிரையற்றவளாய் கர்த்தர் தூக்கி நிறுத்தக்கூடியவராய் இருக்கிறார். வல்லமையுள்ளவராக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சுத்திகரிப்பின் அக்கினி செய்து உதடுகளை, வாயை தொட வேண்டியது அவசியமாயிருந்தது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு. ஹல்லேலூயா. சங்கீதம் 141 அதிகாரம் வசனம் 3 கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று தாவீது ஜெபித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் தவறான வார்த்தை பேசிவிடக் கூடாது என்று சொல்லி தாவீது என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். வாயில தவறான பேசிடக்கூடாது. அதுதான் என்ன செய்யும்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நம்ம நீதிமொழிகளில் பார்க்கிறோமே. அதே போல இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, அன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று சொல்லி அவர் சத்தியம் பண்ணினார். இயேசுவை காட்டி கொடுத்தார். மத்தேயு 26 அதிகாரம் 72. ஆனால் அந்த பேதுரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது இப்பொழுது என்ன செய்தார்? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 3 வசனத்திலே அக்கினிமயமான நாவுகள் அவர் மேல் வந்து இறங்கியது பேதுரு மேலே. அன்றைக்கு இயேசுவை காட்டி கொடுத்த பேதுரு இப்பொழுது எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறாரே. பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது 3000 பேர் 5000 பேர் என ரட்சிக்கப்பட்டார்கள். சபைகளில் ஜனங்கள் திரளாய் மந்தையாய் சேர்க்கப்பட்டதுக்கு காரணம் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம் பேதுருக்குள்ளாக இறங்கி வந்தது. அவனை கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி அவனை ஒரு பயன்படக்கூடிய பாத்திரமாய், பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஒன்று பரிசுத்த அந்த அக்கினி அபிஷேகம் எதற்கு தேவைப்படுகிறா? சுட்டெரிப்பதற்கு, தேவையில்லாத காரியங்களெல்லாம் சுட்டெரிப்பதற்கு அக்கினி அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக சுத்திகரிக்கக்கூடியதாக நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. வாய்களை கழுவ எல்லாவற்றையும் சுத்திகரித்து நம்மை சரி செய்வதற்கு இந்த அக்கினி அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது புடமிடும் அக்கினி. பாருங்க, வேத வசனத்தை பார்க்கின்ற பொழுது மல்கியா 3 அதிகாரம் வசனம் 2, 3 பார்க்கின்ற பொழுது அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஊழியர் லேவியர்களை கர்த்தர் பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அக்கினினாலே புடமிடக்கூடியவராய் கர்த்தருக்கேற்ற கனமுள்ள பாத்திரமாய் திகழ வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அக்கினியினால் புடமிடக்கூடியவராக இருக்கிறார், ஜொலிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் அக்கினியினுடைய இன்னொரு குணாதிசயம் என்னென்றால் புடமிடுதல் என்று பார்க்கிறோம். வெளியேறப்பெற்ற பொன்னையும் வெள்ளி என்ன செய்யறாங்க? அக்கினிக்குள்ளாக கொண்டு சேர்றாங்க. எல்லா கசடுகள், அழுக்குகள், மண் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அது பசும் பொன்னாக ஜொலிக்கக்கூடியதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் அவருக்கென்று வெளியேறப்பெற்ற பாத்திரமாக ஜொலிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும்னாக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் உங்கள் பாவங்களை கழுவி கரைதிரையற்றவர்களை ஆண்டவர் ஒரு மகிமையின் பாத்திரமாக மாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்யணாக்கா பாவ அந்த சுபாவத்திலிருந்து நீங்க என்ன செய்யணாக்கா மாறி பயன்படக்கூடிய பாத்திரங்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பொன்னிலே களிம்பு, மண் எல்லாம் இருக்கிறது, ஒட்டி கொண்டு இருக்கும். அதை அந்த அக்கினிக்குள்ளாக செலுத்துகின்ற பொழுதுதான் அது விளையாடப்பட்ட பசும் பொன்னாக மாறிவிடுகிறது. பொன்னானது அக்கினின் வழியாக கடந்து செல்கின்ற பொழுதுதான் பசும் பொன்னாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த பொற்கொள்ளர்கள்லாம் ஒரு பொண்ணை எதுவரை புடமிடுவார்களாம். அவங்க அந்த பொற்கொள்ளருடைய முகம் பளிச்சுன்னு அந்த பொண்ணுல தெரிகிறவரை அதை புடமிட்டு கொண்டே இருப்பார்களாம். ஹல்லேலூயா.
ஒரே இன்னைக்கு பாடுகளின் மத்தியில கஷ்டங்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கலாம். பாவங்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த புடமிடுகளை அக்கினி அபிஷேகத்தினால் உங்களை புடமிட்டு கர்த்தர் உங்களை புரோஜனம் உடையவராக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் வேதம் என்ன சொல்கிறாக்க, இயேசு கிறிஸ்து வெளிப்படுகின்ற பொழுது அவருக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று என கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு, இந்த புடமிடக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 1:7 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் வேத வசனம் என்ன சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. இருக்கிற பரிசுத்தம் போகாது. நீ என்ன செய்தாக்க, வேணா ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதவசனம் சொல்வது போல நீங்க என்ன செய்ய, ஒவ்வொருவரும் பூரணத்தை நோக்கி முன்னேறி கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா முதல் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டும் போகாது. ஒவ்வொரு நாளும் பெற்ற அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்பி உங்களுடைய இலக்கு என்ன, பூரணத்தை நோக்கி நீங்க முன்னேறி செல்ல வேண்டும். அனுதினமும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பூரண புருஷராய் திகழ வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் யோபு பக்தன் என்ன செய்றாரு, அநேக பாடுகள் என பிள்ளைகள் மறித்தாங்க, எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் மறித்தது, வீடு இடிந்து போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அவர் என்ன சொல்றார் பாருங்க. யோபு 23 வசனம் 9-10 நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதனை நிமித்தத்தில் நான் போறேன், ஆனால் பின்பாக நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து யோபுவை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே யோபு இங்கே சொன்னக்கூடிய காரியம் உலக பிரகாரமான பொன்னை குறித்து சொல்லப்படல. இங்கே வேதத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த பொன் என்று எதை பார்த்தோம் என்றால் பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆண்டவர் சுத்திகரிக்கின்ற பொழுது உங்களை அசுத்தங்களில் இருந்து பாவ மனிதனிலிருந்து பரிசுத்தவானாக மாற்றுகிறார். அவிசுவாசம் உள்ள மனிதனிலிருந்து விசுவாசத்தை கூட்டக்கூடியவராக ஆண்டவர் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, இயேசுவை போல நீங்க மாறணும். அவருடைய குணாதிசயங்களை கூடியவர்களாய், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அதான் பொன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொன் என்று எதை குறிக்கிறது, பரிசுத்தத்தை குறிக்கிறது, விசுவாசத்தை குறிக்கிறது. இயேசுவை போல சுபாவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதை குறித்து தான் அந்த பொண்ணுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் உன்னத பாட்டு 5 வசனம் 11 இயேசுவின் தலை தங்கமயமானது, நாம் அவருடைய சரீரம் தலை பொன்னாக இருந்தால் சரீரமும் பொன்னாகத்தான் இருக்கும். தலையாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால்தான் 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அக்கினிமயமான தேவன் நம்மளும் அக்கினிமயமாக இருக்க வேண்டும் விரும்புகிறார். பாருங்க, தீ அடுப்பு இருக்கு வச்சோங்களேன், அந்த இடத்துல ஈக்கு வேலை இல்லை. ஈ எங்க இருக்கும், அசுத்தமான இடத்துல தான் அது போய் தேடி இருக்கும் ஈ உட்காரும். அந்த அக்கினி பக்கத்துல அடுப்பு பக்கத்துல அங்க உட்காராது. ஹல்லேலூயா. அசுத்தம் என்பது அக்கினியை விரும்பாது. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் பாடுகளின் வழியாக புடமிடப்பட்டு அவர் ரத்தத்தினால் நம்மை கழுவி அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் பசும் பொன்னாய் விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரியப்பட்டார். அதனால் தான் யோவான் 16 வசனம் 33 இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். உபத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு உபத்திரம் வராதுன்னு சொல்லல இயேசு. உங்களுக்கு உபத்திரம் இருக்கிறது. யோவான் 16:33 உலகத்துல கடைசி வரை, ஏன்னா நீங்க ஜீவிக்கிற வரை, கர்த்தருடைய வருகை வரை உலகத்தின் அதிபதியை சாத்தான் பிரச்சனை கொண்டு வருவான். அப்படி சில பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் சோர்ந்து போய்க்கூடாது, திடன் கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகம் மாமிசம் பிசாசை வென்ற இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு அந்த அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று சுட்டரிக்கிற அக்கினி, இன்று சுத்திகரிக்கக்கூடிய அக்கினி, மூன்றாவதாக புடமிடக்கூடிய அக்கினி, நான்காவதாக பற்றி பரவும் அக்கினியாக இருக்கிறது. இந்த அக்கினி அபிஷேகங்களை பற்றி பரவ செய்யக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, லூக்கா 12:49 உலகத்தின் மேல் இந்த அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அக்கினுடைய மிகவும் முக்கியமான ஒரு சுபாவம்னா, அடுப்புல ஒரு நல்லா எரியக்கூடிய ஒரு விறகு வச்சேன்னா மற்ற எரியாத விறகுகளையும் இந்த அக்கினியையும் பற்ற வைக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு விறகை பற்ற வைத்தா எல்லா விறகுகளையும் பற்ற வைக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்திய தேசத்தில் வாழ்ந்த பொழுது அந்த மூணார் எஸ்டேட் பகுதிகளிலே திடீரென்று காடுகளை தீப்பிடித்து விடும். ஏனென்று பார்க்கின்ற பொழுது அந்த காட்டில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளிலே மூங்கில்கள் ஒன்றுக்கொன்று உரசுகின்ற பொழுது திடீரென்று தீப்பற்றி விடும். ஒன்று தீப்பிடிக்க ஆரம்பிக்கின்ற போது ரெண்டு அது உரசுகின்ற போது தீப்பிடிச்சாதான் அது அப்படியே மற்றதில் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டே என்ன செய்யும், அழித்து விடக்கூடியதாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்க அக்கினி ஜுவாலையாக இருக்கின்ற பொழுது மற்றவர்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஏன்னா அக்கினி ஜுவாலை உள்ளவர்களாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் என்ன செய்கிறாரு, உங்களுக்குள் கர்த்தர் போட்ட அக்கினி பற்றி பரவ வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குள் ஆண்டவர் ஒரு அக்கினியை போட்டார்னா அது உங்க வீட்டில் மட்டுமல்ல, உங்கள் கிராமம், அருகில் உள்ள பட்டணங்கள், உலகத்திற்கே நீங்க அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். உங்களுக்குள் போட்ட அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காட்டை அழிக்க ஒரு தீக்குச்சி போதும். ஏன்னா பாருங்க, சமாரியாவை பட்டணத்தை பற்றி எரிய வைப்பதற்கு ஒரு பிடிப்பு அவசியமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த தேசத்தை அசைப்பதற்கு கர்த்தர் உங்கள் மேல் அக்கினி போட விரும்புகிறார். சிங்கப்பூர் தேசத்தை அசைப்பதற்கு எங்கள் மேல் அக்கினி போட ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தை அசைப்பதற்கு நாம் அனைவரும் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அக்கினி அபிஷேகத்தை தேவன் ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே பெந்தெகோஸ்தே நாள் வருகின்ற பொழுது 120 பேர் காத்துக் கொண்டிருந்தாங்க. அவருக்கு மேல் அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றினாரு. ஊற்றிய பொழுது அவங்க வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. பேதுருவை பார்க்கறாங்க. இயேசுவை காட்டிக் கொடுத்தாரு. இப்பொழுது அவர் என்ன செய்றாரு, அன்று இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததுக்கு, ஏன்னா நீங்கள் அறைந்ததுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று பேசுறாரு. எழுதி பேசுறாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்களை பார்த்து பிசாசுகள் நடுங்குகிறது, பசுத்தாவிகள் ஓடக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 10:44 பேதுரு வசனத்தை பிரசங்கித்த பொழுது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன்னா பயந்தாங்குழியா இருந்தான் பூனையை போல, ஆனால் இப்பொழுது பாயும் புலியாக பேதுரு மாறியதுக்கு காரணம் இந்த பரிசுத்த அக்கினி பற்றி பிடித்ததுனாலதான். ஹல்லேலூயா. அதனால தான் எருசலேம் நகரமே பற்றி எரிந்தது. பெரும் எழுப்புதல் தீ அங்கே சமாரியா, யூதேயா, எருசலேம் உலகத்தின் முடிவு பரியந்தம் அந்த அக்கினி எழுப்புதல் என சுவிசேஷ எழுப்புதல் பரவியது என்று பார்க்கிறோம். அன்றைக்கு பவுல் மேல போட்ட அக்கினி என்ன செய்து பல தேசங்களுக்கு, ஏசியா தேசங்களுக்கு மிஷனரி பயணமாக 3 முறை சென்றார். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் அக்கினி இறங்கியது. சபைகள் ஸ்தாபித்தார். அநேக அசுத்த ஆவிகள், பரிசுத்த ஆவியை கேள்படாத எபேசு பட்டணத்திலெல்லாம் பவுல் பேசிய பொழுது எபேசு பட்டணத்து ஜனங்கள் கூட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அக்கினி ஜுவாலையாக மாறினார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு அக்கினியாக பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். யார் யார் உள்ளத்தில் வாஞ்சோடு இருக்கிறாங்களோ பாருங்க, என ஜான் நாக்ஸ் என்று சொல்லக்கூடியவர் ஹல்லேலூயா, கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா, கர்த்தர் அவர் மேல் ஸ்காட்லாந்து தேசத்தை அசைக்கும்படியாய் ஜான் நாக்ஸ்க்கு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றினார், வல்லையை ஊற்றினார். அந்த தேசமே எழுப்புதலை கண்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு யூதேயா, சமாரியா, எருசலேம் உலகத்தின் முடிவு வரைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அன்றைக்கு கர்த்தர் சொன்னாரே. காரணம், அன்றைக்கு மேல் வீட்டறையிலே காத்திருந்த 120 சீசர்கள் அக்கினியை போட்டார். அந்த அக்கினி உலகம் முழுவதும் பற்றி எறிந்தது. இந்தியாவிற்கு தோமா வந்தாரு. தோமா இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த பட்டணத்துக்கு, உங்களுடைய பட்டணத்திற்கு ஆண்டவர் உங்க பட்டணத்து மேல ஒரு அக்கினி போட விரும்புகிற உங்கள் மூலம் உங்கள் பட்டணத்திற்கு நீங்க அக்கினி ஜுவாலையாக உங்களை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்கிற நேரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல ஒரு அக்கினி அபிஷேகத்தை போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பரலோக அக்கினி உங்களுக்குள் வருகின்ற பொழுது அந்த அக்கினி பக்கத்தில் எந்த பிசாசு வர முடியாது. மந்திரவாதியோ அந்தகார வல்லமைகள் உங்களுக்கு வர முடியாது. மந்திரவாதிகளுக்கும் பிசாசு பில்லிய சூனியங்களுக்கு நீங்க சவால் விட முடியும். காரணம், உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அக்கினி ஒருபோதும் அணையாது. கர்த்தருடைய வருகை பரியந்தம் அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சொன்னார், இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இப்பொழுது ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. தேவன் உங்களை அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருந்து ஒரு புதிய பலனை, கழுகுக்கு சமானமாய் கழுகுகளை போல செட்டை
கட்டையில் அடித்து எழும்பும்படியாய் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை, மான்காலைகளுக்கு ஒத்த பலனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எழுவி பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். யாராவது தாகத்தோடு ஆண்டவரே என்மேல் அபிஷேகத்தை ஊன்று என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது அக்கினி இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது. அபிஷேகம் எல்லா நுகத்தடிகள், சோர்வுகள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி சரீரத்தில் ஒரு புதிய பலனை கொடுத்து எல்லா கிட்னி ப்ராப்ளம், வலிகள் என கேன்சர் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க செய்யும்படியாய் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி தேவனுக்கு ஒரு மகிமையுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எங்கள் நேசிக்கிற இயேசுவே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தொடர் செய்ய கேளுங்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.